ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரிக்கு மியூசிக்கும் ஆட் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரி எப்படி மியூசிக்கோட எந்தவித ஆப் எதுவுமே ஏற்றாமல் கேலரிக்கு வர மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரி மியூசிக்கோட அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை மியூசிக்கோட கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் அந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் நம்மளோட சேனலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித ஆப் எதுவுமே ஏற்றவே தேவையில்லை. ஸோ நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் உதாரணத்துக்காண்டி என்னோடய அக்கௌண்ட்டில் ஸ்டோரி போட்டுட்டு ஸோ நான் மியூசிக் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்டோரி போட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சேவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மியூசிக்கில் போய்ட்டு ஸோ இப்போ மியூசிக்குமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே யுவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டோரி போட்டு விட்ருங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியுமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஸ்டோரியில். ஸோ பார்த்துக்கங்க, முத்தினா உங்களுக்கே வந்து தெரியும் மியூசிக்கும் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கங்க. மறுபடியும் எந்த ஸ்டோரியை டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கிறீங்களோ அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் காப்பின்னு சொல்லி வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் தான், இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் போய்ட்டு சேவ் ஐஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கேன். இந்த மாதிரி சேவ்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கேன். டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஐஜின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வந்து வரும். ஸோ அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து பேஸ்ட் யூஆர்எல் இன்ஸ்டாகிராம் பேஸ்ட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் யூஆர்எல் இன்ஸ்டாகிராம் இருக்குது பற்றியில் அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் டவுன்லோடுன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்ன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை ஸ்டோரி ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அத்தனை ஸ்டோரியுமே இதில் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டோரியை டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டோரிக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் வீடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் மேலேயே டவுன்லோடிங் சொல்லிட்டு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இதான் வந்து அந்த வீடியோ. இப்போ நம்ம ஸ்டோரியில் ஆட் பண்ண வீடியோ, ஸ்டோரியில் ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கோட வந்து சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் இதை தூக்கி நீங்கள் எதில் வைக்கணுமாலுமே அந்த வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் மியூசிக்கோட இப்போ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதுவும் நம்ம இந்த வீடியோ போய்ட்டு நான் உங்களுக்கு கேலரிலேயுமே வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா பார்த்திங்க. இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த வீடியோ சேவான வீடியோ கேலரிக்கும் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களோட ஸ்டோரிஸையும் எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.